லட்சம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் எப்படிங்க நம்புறேன். நண்பர்களே, நம்ம இப்போ வந்து நம்ம மான்ஸ்டர் டேங்க் இருக்குல்ல, மான்ஸ்டர் டேங்க் வந்து நமக்கு மேலே வந்து இருக்கிறோம். இங்கே ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப மேஸ்ட் ஆகிடுச்சு நண்பர்களே. தண்ணி ரொம்ப கேவலமான வாஸ்ட் வருது. சும்மா செனகல்ஸை வந்து இப்போ தனியாக எடுத்து போட்டிருக்கோம். இது என்னன்னா துள்ளுது. இப்போ பாருங்க, இல்லை இப்போ துள்ளலை, இப்போ வந்து காம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நல்லா துள்ளுச்சு நண்பர்களே. இப்போ தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே போலார் பேட் டேங்க் ஒன்று இருக்குது. தம்பி வந்து அதை தூக்க போயிருக்காங்க நண்பர்களே. இப்போ அந்த டேங்க் வந்ததும் நம்ம போலார் பேட்டை வந்து என்ன பண்ண போகணும் தெரியலையே. போலார் பேட்டை சாப்பிடணும். சரி பார்த்துக்கலாம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம சென்னைகளை வந்து காப்பாற்றணும். தம்பி என்ன சொல்கிறான்னா, தண்ணியில் வந்து டியூபர்னு ஏதோ ஒரு வைரஸ் வந்து பாஞ்சிருச்சான். அதனால் தண்ணி இப்படி இருக்குன்றான். அப்புறம் நம்ம சென்னைகள் வந்து என்ன பதில் எனக்கு ஒன்றும் புரியல நண்பர்களே. ஸோ தம்பிங்க ஆகட்டும், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட குட்டி போலார் பேரட் இப்போ இந்த டப்பாவில் இருக்குது. சென்னைகளை வந்து இப்போ இதில் மாற்றிருக்கோம். ஓகே நண்பர்களே, அவங்க வந்து கீழே போய்ட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. வாங்க போவோம். யார் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு. இந்த சவுண்டு கேட்குறதுலாம் பண்ணிட்டு கஞ்சி தரலையே. சார்க்கு சார்க்கு அடி கண்ணுல ஒரு பக்கம் வீங்கிடுச்சு. ஆமா, அது அலிகேட்டர் கூட சண்டையா? இதானே பைப்பு, உரியிற பைப்பு. அதான் அதில் ரெண்டு இது இருக்கும் பாரு, சிவப்பு கலரில் பாயிண்ட். அது வந்து உரியிற சைடு. இன்னொரு இதுதான் உள்ள விடுறது. இது உள்ள விடுறது, அது உரியிறது. சும்மா உரிடா, தண்ணி வந்ததும். அப்புறம் நீ உரிமாப்ல. வந்துச்சா? என்னது? அது வராது. இன்னொரு பைப்பு இருந்தா இன்னொரு பைப்பையும் போட்டு விட்டுருவான். இல்லை, நம்ம தண்ணி இன்னொரு பக்கம் இறக்கோண்டா. கேமராமேன் மேலே போய் ஸ்டிக் எடுத்துருவாங்க. ஸ்டிக்கு ஓகே நண்பர்களே, அழுக்காயிடுச்சு. நம்ம என்னைக்கு இது சஸ்பென்ஸ் நண்பர்களே. கேமராமேனுக்கு அன்னைக்கு போட்ட மாதிரி உனக்கு நல்லா விட்டுற மாதிரி. அப்புறம் ஜனநாயகனே பார்த்துட்டேன். இதுக்கு அடிச்சு குடிச்சு எங்க இருக்கிற கோளாறு குடிச்சாங்களே இங்க கூட வந்தீங்க. அப்புறம் டெல்லி போமா? சும்மா பஸ்ல போயிட்டு வருவோம்டா. அப்புறம் அங்க புரோடெக்ஸ் போற இது நடக்குதுடா. நான் நீட்டுக்கு போராட்டம் போகணும். சரியான சாப்பாடு, போலீஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கலாம். பேசுறது காணும். இதெல்லாம் என்னடா இருக்கு? குடிக்கிறது இருக்குடா. அப்பவா பிடிக்கும். வைக்கிறது இல்லையே, வைக்கிறது எடுத்துப்போம். பக்கெட் போட்டு கைஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் காரு. தண்ணி விட்டுறாதான். இதுதான் ஃபர்ஸ்ட் கார் கைஸ். எவ்வளோ பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா? ரெண்டாவது கார் எங்கிட்ட போய் ஒழிஞ்சான்னு தெரியல. நான் சுதா எடு கைஸ். நம்ம இப்போ காரை க்ளீன் பண்ணுறோம். இது நம்ம கார் வந்து என்னடா பண்றோம்? ஐயோ அவதுக்கு பண்ணாதான் தாங்க மாட்டான். பயங்கரமா கொள்ளதான். இன்னும் கண்ணே போயிடுச்சு. அதான் நான் சொல்றேன். எப்படி கைஸ், அலிகேட்டரை பிடிக்க போறாங்க. வாங்க வீடியோ எடுப்போம். இப்போ நான் அலிகேட்டர் கையிலேயே பிடிக்கவா? ஒரு வாரம் சோறு போடலையா? நீ நவுரா அங்கிட்டு நல்ல உள்ள இருக்கு. அந்த பக்கம் சுதனே, பேண்ட பத்திரமா வச்சிருங்க. இப்போ ரைட்டை பார்த்துக்கணுமா? காய்ஸ், என் தங்கத்தை பாருங்க.
மாப்பிள்ள ஒரு வாரம் ஒரு சோறு வாரம் சோறு போடலையா போடலையா? நம்ம கடைசியா போட்டோம் பாத்தியா? அதுதான் கடைசியா போட்டது. மாப்பிள்ள? எப்பா நீ சிக்கன் ஃபீட் பண்ணுமே. நீ என்னடா ஒரு நாள் இது ஒரு வாரம் சரண பாரு ஒரு மாசமா சோறு போடல. சிக்கனை காட்ட நக்கிட்டு போகுது. ஸோ வாழ்க்கையே வெறுத்துட்டேன்டா. சரி இங்க ஒருத்தர் இருக்காம இவனை கையிலேயே பிடிக்கிறேன். இப்ப நான் அலிகேட்டரை கையில பிடிக்க போறேன். கடிக்க வந்துருச்சு. கடிக்க வந்துருச்சு கை இங்க இருக்கான் பா இங்க இருக்கான். பாப்பரே நோரா நோரா ஓரா யோ பா பலே பலே திகே இரு அங்க ஓஸ் இருக்குல்ல இங்க அலே 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 வாங்க கேமரா வாங்கடா. ஆஃப்ல இருந்திருக்க அவ்வளவு கேமரா இல்ல இல்ல பிடிக்க போறானுங்க. பிடிக்கிறான் இங்கிட்டு அதே மாதிரி படு இங்கிட்டு உள்ள அட கேமரா உள்ள கொண்டு வரா பிடிச்சானேங்க. அப்பா அவ்வளவுதான் நண்பர். ஆளு உள்ள இருக்காரு. இங்க பாருங்க. ஏய் இடம் பத்தலடா ருக்ஸா பத்தல வா இதே இத கேஜ் எடுத்து போடா மாப்ள 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 கேஜ் எடுத்துறோம். கேஜ் ஓகே நான் இருக்கடா வீடியோ அங்க எது இது தூக்குறோமா? அத நான் தூக்குறோம் गाइस ஒன்ற அது எடுத்து எங்க இருக்குது அங்க வெயில ரைட் இடா இது வரா டேய் 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 சரி சரி இதுல உள்ள இருக்குது எல்லாத்தையும் உள்ள இருக்கு. அதை எடுத்து நான் திரி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம்டா. சரி தண்ணி ரைட்டாக டாப் அப் பண்ணி போடுங்க. சொல்ற வைக்கிறேன் டாப் அப் பண்ணுற தண்ணி டாப் அப் பண்ணுறேன். நீ கேமராமேன் எடுத்துருக்க போய் இது கொண்டா துணி ஒரு துணி இருந்துச்சுல்ல அது துணி கொண்டா. நண்பர்களே நம்ம சிமெண்ட் டேங்க் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. என்னது என்னாச்சு? இது நான் பார்க்குறேன் என்னடா எப்படி விழுகுது? போ நண்பர்களே நம்ம கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த தூசியெல்லாம் வந்து அரிக்க போகிறாங்க மாப்பிள்ளைங்க உள்ள இறங்கிடுறா. உள்ள ஒன்றும் இல்லைடா விடு விடு விடு. அதுக்கு ஷாம்பூலேருந்து எல்லாமே இருக்கு. ஓகே நண்பர்களே இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை நான் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா காய்ஸ் இப்போ பாருங்க காய்ஸ் ஒரு வந்து கழுவிட்டு இருக்காரு காய்ஸ். இப்போ பாருங்க காய்ஸ் நல்லா நல்லா அப்படிதான் தொட நல்லா என்னமா தண்ணி அடி ஊத்துறானுங்க. துணி போடுறேன் இதுக்குமே வராதுடா இன்னும் வர வர எடுப்போம். நம்ம பண்ண மிஸ்டேக்லேயே தான் பெரிய மிஸ்டேக். ஏய் பைப் அடிச்சு விட்டுறட்டுமா? அலிகேட்டருக்கு அப்ப சுத்தமா தண்ணி ஆடாது. நானே கவர் பண்ணுறேன். உங்க ஆள் ஸ்மைலி உட்காந்துருக்காரு. யாருடா பாருங்க எக்ஸாம் ஃபெயில் அப்படியே எக்ஸாம் பட்டேன். யாருடா என்னதுடா அது என்ன அப்படி எடுத்து வச்சிருக்க? இதுடா ஓரளவுக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம். இந்த இடத்த பாருங்க
ஒரே தண்ணியாக இதாகிடுச்சு. இந்த பக்கம் மோட்டர் ஓடிட்டுருக்கு. நமக்கு அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரே அழுக்காக இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் கூட நம்ம தம்பி எடுத்துகிறான். தண்ணி பார்த்தீங்களா பிஸ்டர் கிளியராக இருக்குது நண்பர்களே. மொத்தமா எல்லாத்தையும் ஒரே அடியா எடுத்துடுறோம். அப்படின்னா வலையில பாதி இருந்தது பாதி வெளில ஓடிட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அந்த ஓரத்தை போடு, ஒரு மேலே போடு, மேலே எடு. என்ன போமா நாமா மேலே ஏற்றணும். ஆமாம் அந்த டேங்க் மேக்ஸர் டேங்க மேலே ஏற்றணும் தெரியுமில்ல யாரும். அங்கே பேர் எங்கே இருக்கு பேர் அலிகேட்டர்ல இருக்குல்ல அந்த டேங்க். அலிகேட்டர் இருக்குறால அந்த டேங்க மேலே ஏற்றணும். அதை எடுத்துடுறோம். அப்படியே அந்த மூளைக்கு ஒரு தடவை, இந்த மூளை ஒரு தடவை, இந்த மூளை ஒரு தடவை. நீ மீன் வச்சிருந்தீங்க என்ன பண்ண? என்னது மீன் மண்ணெல்லாம் கிளப்பாத. அங்க அங்கன ஒரு தூசி கிடக்குது. நிறைய பொடுசா இருக்குடா. போதுண்டா தண்ணி மட்டும் ஏத்துறா போதுண்டா. ஒரு இது வரைக்கும் வந்துச்சுன்னா போதும். இங்கே பேர் பறக்குது. கைஸ் இப்போ நம்ம என்னன்னா நம்ம தொட்டியை வந்து க்ளீன் வெளில போமாப்ல. க்ளீன் பண்ணிட்டு இப்போ இல்லை அலிகேட்டர் பிடிக்க போகிறேன். அலிகேட்டர் பிடிக்க போகிறோம். க்ளீன் பண்ணிட்டு நீ யாரும் ஒழுங்காயிடுறா. பாருங்க கைஸ். அப்பா பிடிச்சாச்சு கைஸ் கரெக்டாக ஒன்று. ரிலீஸிங் போய் கட்டு. ஓடு ரிலீஸ் கட்டு. ஏய் வடிகட்டி எடுங்கடா. வடிகட்டி. ரிலீஸிங் பண்ண சும்மா என்ன வெளியில் இருக்கிறான் பையன். அவ்வளோதான் தண்ணி ரெக்கவர் ஆகிடுச்சு. ஒன்று குஷியா ஏய் சாருக்கு நான் மட்டும் ஒரு 2 சாருக்கு மட்டும் தான். நேசமணி உள்ள கூட போறாங்க. நேசமணி இல்லை, இது குட்டமணி. குட்டமணி. போடா அவ்வளோதான். என்ன அக்ரெசிவா இருக்கான்னு பாருங்க. ஏய் நீ அந்த இதெல்லாம் எடுறா. ஸ்னெயிலா குட்டியாடா. ஸ்னெயில் குட்டியாடா. இது அழுக்கு நினச்சிட்டேன். இதை புறா இந்தா கால் அடிக்குதுடா. கையில பிடிச்சு விடுறா. வேற அப்படி பிடிக்காதடா, முள்ளு குத்துண்டா. கைஸ் பாருங்க, அல்லவே இறங்காட்டுமே எங்க ஒரு இருப்பவன் தேடா. அழகா போறாங்களே பையன். இங்கிட்டு இருந்து பார்த்தா நண்பரே பாருங்க, உங்களோட டெம்பரரி டேங்க்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. 1 ஃபீட்லாம் வளர்ந்ததுல விட்டுறலாம்டா. அரிசியா இருக்கு. இதுல இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். தண்ணி க்ளீன் ஆயிடும். அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த பக்கெட் அப்படியே கீழே ஊத்து மச்சி. மோட்டர் அம்மா திருமாச்சி. ஆமா ஸ்னெயில காப்பாற்றணும். ஸ்னெயிலாம் பிடிச்சி போடுங்க. ஓகே நண்பர்களே, இந்த டேங்கை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே வெற்றிகரமாக நம்ம டேங்கை கவுத்துட்டோம். பேசாமல் இப்படி பண்ணிடுவோம்மா பிரபா, சுற்றியில் செங்கல் வச்சு அந்த எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாண்டா மாற்றிடுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஏய் நீ இல்லடா, அந்த இதில் வெட்டியா நிற்கிற.
கீழே போகிறான். என்ன இல்லைடா படம் கரெக்டாக முன்னாடி இருக்கா. வா அதை மாற்ற போடுறா. போட்டுக்கலாம். ஏன்டா தண்ணியெல்லாம் கழுவாம மேலே எடுத்துட்டு போக முடியாது. ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். சொல்கிறா அதுதா முன்னாடி போடா. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம டேங்க் எப்போ இருந்த டேங்க் இப்போ எப்படி டேமேஜ் ஆகிட்டோம். இப்போ அதெல்லாம் நமக்கு பேச்சு இல்லை. இப்போ அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போக போகிறோம். வெற்றிகரமா இதை கழுவியாச்சு. நீ போட ஆஃப் பண்ணுறோம். நீ போய் நீ போடா. இங்கே தண்ணி ஏறாடி. வாங்கிக்கலாம். இப்போ இதா அப்படியே மேலே குத்திடு. அடியில் இருக்கு. அவன் இருக்கிறான்னு பார்த்துக்கலாம் அவனு தள்ள கம்பிடா கம்பிடா. கண்ணாடி பாட்டில் உடஞ்சிருச்சு. நீ எதை செஞ்சாலும் இதை மூடிட்டு செய்யுங்கண்ணா. அந்த இது அலிகேட்டர் டேங்கை அதை ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா தூசி இப்போ பறக்கிற தூசி அதுக்குள்ளே போயிடும். ஐயோ பேர் பாதி தூசி அதுக்குள்ளே போயிடும். கேமரா வெயிட் ப்ரோ. மேலே வச்சுட்டு கேமரா மேலே வச்சுட்டு பசங்க வந்து அறுக்க முடியாம ஏய் ஆமாண்டா. தம்பி இருக்கானே அப்படியே இழுத்துக்குறா. அப்ப ஆக்ஸ் அப்படி போட்டாலுமே ஓய் அதுல எதுவும் அடிக்காது. அது உள்ள உயர தொட்டினா சுருக்குன்னு இழுத்துரும். உங்க அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க அப்பா எங்களை வெட்டுறதுல கன்ஃபார்ம் நிச்சயம். வீடு தேடி வந்து அடிப்பாரு இப்போ. அதுக்கு அந்த அங்க போடாத இங்க போடணும் ஒரு வீடு. ஒத்தையாவே போட்டுருவா. நின்று ரூம்ல ஒத்தையா போட்டா அது இடத்துல ஏதாவது ஒண்ணுல கட்டி விடு. காலைல செம்மையா இருந்துச்சுடா. ஏதாவது ஒண்ணுல கட்டி விடு. அதுல போடு. எப்படியோ இதை நம்ம டக்குன்னு பார்க்கும்போது இது இருக்குல்ல கருப்பசாமி கோயில் கிணறு அது மாதிரியே இருக்குடா. சுத்திலும் ரவுண்டா தண்ணியே டப்பு. யாரும் இந்த சைடு வராது. எதுவும் ஆனா எட்டி ஒரு உதவ அவ்வளவுதான் செத்து போயிடும். உங்க லவர் இங்க நிக்கிறாரு பாருங்க. அந்த சைடு லீக் ஆச்சுனா என்ன பண்ணுவ? அந்த சைடு லீக் ஆச்சுனா என்ன பண்ணுவ? உனே எங்க ஆளு உள்ள சாஃப்டா இருக்காரு.
ஓ மை காட். எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுருண்டா. பைப் எடுத்துறோம். படுத்துறோம். பைப்பு கட்டிடா. பெருமா நீ அந்த இடத்த பார்த்துக்கோ. அந்த இடத்த அங்க அட்டை வச்சாச்சு அங்க போ. போன ஓடிட்டுறா. போனா அப்போ அப்படியே ஆயிடுச்சு ஹீட்டு. இப்போ ஊர் டபுள் மடக்கா டெம்பரேச்சர்னு காட்டுறது தான் கடைசியாக உங்களுக்கு ஃபினிஷிங் மட்டும் காட்டுறேன் ஷூட்டு. மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்காதீங்க. பாருங்க நம்ம வாங்கினா வடை. ஆமாம் வாங்கினா வளர்க்காதீங்க, விற்றுருங்க. பாருங்கள் இப்போ இதுக்கு 6 ஃபீட்லேருந்து 6, 8, 9 ஃபீட் ஆக்கிட்டோம் அதை. அப்படி தான் நினைக்கிறேன் நண்பர்களே. நல்லா இப்போ வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது, மாசாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இதோட நம்ம விளாக் நினைக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி போங்க.